மாமா வர மாமா பாய் பாய் அவாரியும் எங்க மாமா உட்காந்துக்கிறாரு பாரு. நான் வந்துட்டான் போதும் என் பின்னாலேயே டாவு கட்டுறாரு. எந்த மாமாடி உனக்கு கனமா உட்காந்துக்கிறாரு எங்க பெரிய மாமா. அதுல என்ன ஓய் இருக்குது, அதுல என்ன ஓய் இருக்குது, பின்னாடியே வராரு. சந்தேகம். நேற்று ஒரு ஊருக்கு போனோம், அங்க ஒரு மாமா சொன்னேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு போனோம், அங்க ஒரு மாமா சொன்னேன். ஏண்டி ஊருக்கு ஒரு மாமா இருக்காங்களா? அங்க குண்டு மாமா, இங்க குண்டு மாமாவா? வர மாமா பாய் பாயா அவாரியும் உம்மா 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 அக்கோரம் போவலமா உம்மா கங்கோரத்துக்கு போவலமா உம்மா ஜெயாஜருக்கு போவலமா உம்மா வாய்க்கு போவலமா உம்மா ஏரிக்கு போவலமா உம்மா 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 பாய் பாய் அவாரியும் அடிச்சி உள்ள போடிய மலர்வனத்தை விட்டு பிரிந்து செல்ல மனமே குயில் கூவது ஆண்கள் துள்ளி குதித்து ஓடுவார்கள். வண்ண மலர்கள் அழகாக பூத்து குலுங்குவதை பார்க்க உன்னுடைய மனதானது எம்மையாக சொல்லிடு.
வணக்கம் பல. அப்படி இருக்க அனுதினமும் என் காதலி மதியாளிகை சொல்லிக் கொண்டு மதியாளிகை மச்சா 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 எப்பதான் வருவீங்க உள்ள மேங்குது அந்த ஒரு நடிக்காக உள்ள மேங்குது அனைவரும் காதலை பார்க்க வேண்டும். எனக்கு அதை காலையில எழுந்து ஆத்தாத்திய ஓடி வரும் யாருக்காக எங்கத்தா போறீங்க எங்கத்தா வாங்க கோபம் வேண்டாம். நாம் ஆசையுடன் வளர்க்கும் புறா கூட்டங்களுக்கு இறை அளித்து விட்டு வர நேரமாகிவிட்டது. நமக்குள் இந்த மன்னிப்பு என்ற வார்த்தைக்கே இடையிடக்கூடாது. அப்படியா? இப்படி ஆடி பாடி கொண்டிருக்கிறார். இந்த அடர்ந்த கானகத்தில் கருத்த முகமூடி அணிந்து இருப்பவர்களிடந்து கொள்ளையடித்து இல்லாத ஏழை மக்களுக்கு உதவி. அதனால் நாம் இப்போதே சென்று வருகிறார் என்று பார்க்கிறோம்.
முகாதிராகோ நாட்டுக்கு படைக்காமல் கடலுக்கு கரைக்காமல் உடலுக்கு உயிர்க்காமல் நாட்டு மன்னருக்கு படைத்தளபதியாக சீரம் சிறப்பாக ஆற்றுவதற்கு அப்படி இருக்க என் அறிவு இதுவரை கடலை கில்லாடி வீட்டா கில்லாடி கில்லாடி வீட்டா கில்லாடி மாமாடால் அடிக்கும் கலரு கண்ணாடி மாமாடால் அடிக்கும் கலரு கண்ணாடி கில்லாடி கில்லாடி வீட்டா கில்லாடி கில்லாடி வீட்டா கில்லாடி மாமாடால் அடிக்கும் கலரு கண்ணாடி மாமாடால் அடிக்கும் கலரு கண்ணாடி கில்லாடி ஐயா சாமான் சாமான் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் சாமான் அம்மா கேவியா பையா அம்மா பாடு சத்தியமா இனிமே நான் நாடகத்துக்கு வரமாட்டேன் அப்போ எங்க அம்மா சொன்னாங்க நாடகத்துக்கு போய் சேராதனால நாடகக்கார பசங்க ஜாட்டி அடிச்சு வாயில போட்டுக்கணும் எங்க அம்மா சொன்னாங்கப்பா எங்க அம்மா பேச்சு கேட்காத நாடகத்துக்கு வந்து சேர்ந்து அச்சு வாயில போட்டுக்கிறியா எங்க அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்க அடங்க அம்மா அடங்க அம்மா கொரோனாக்கு பிறந்த ஓ நாங்க நாடகார பசங்கப்பா நீ என்ன வேலை செய்யற நாங்க ஆட்டக்கார பசங்க அருட்ட முட்டாள் ஓ டேய் இந்த நாடகாரத்துக்கு வேலை விட்டாங்க உனக்கு வேற என்ன வேலைப்பா தெரியும் ஓ இந்த வேலை நம்பி நீ வாங்கணும் எனக்கே வேலை கிடையாது வந்து பா சைலன் சும்மா இருந்தாரோ ஏன்னா இப்படி பேசிக்கிறீங்க சும்மா இருக்குண்ணா அமைதியா இருந்தா நல்லா இருக்கும் நீங்க வேற கும்பிட்டு பேசுறாங்க இந்த வேலை நம்பி நீ வாங்கணும் எனக்கே வேலை கிடையாது உனக்கு என்ன வேலை பாருக்கு நான் செய்யற தொழிலே சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை செய்யறியா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பரவாயில்லடா அது என்ன வேலை என்ன வேலை தெரியுமா என்ன வேலை ஏரி வேலையா ஏரி வேலை ஏரி வேலைக்கு போனா கூட அன்னக்குள்ள மண்ணு வாரி அந்த மூட்டை மேல கொட்ட மாட்டேன் வேலிகாத்தா மரத்தடியில் உக்காந்தீங்கன்னு 5-6 பேர் கும்பலா சேருங்க ஊருக்கு அதிகலாம் பேசி கிடப்போம் என்ன ஊருக்கு அது தெரியுமா பேசுவாங்க ஏரி வேலையில கடாத்தலையான் புள்ள வந்து மொடாத்தலை பொண்ணா கூட பேசிக்கிறான் அதுவும் தோப்புல தென்னந்தோப்பு ஐயா போய்
அந்த பக்கத்துல பணம் தோப்புல போய் பேசிக்கிறாங்க. இதான் ஏரி வேலை, இந்த கதை தான் ஓடிங்க. சத்தியமா இனிமேல் நாடகத்துக்கு வர மாட்டேன் போயா. இன்னொரு வேலை காத்து கிடக்குது, கப்பல்ல வேலை வந்திருக்குயா, கப்பல்ல வேலை. சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 1 லட்சம் ரூபாய் சம்பளம். ஆமாயா. இப்ப கப்பல்ல வேலைன்னு சொல்றேன், உனக்கு தெரியாதா? நடுக்கடல்ல கப்பல் நின்றுடுமா, கடல்ல இறங்கி அந்த கப்பல் தலையை வந்து கரை சேர்க்கணுமா. 1 லட்சம் ரூபாய் சம்பளம். மச்சான் இருக்கிறான ஏகாம்பரம், அவன் வாங்கிக்குவான் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தை. அப்படியா? என்னையா சுகம்? நான் அடி வாங்குறேன் பார். இந்த சுகத்தை தான் கண்ட. ஆமா, சும்மா பம்பு பண்ணி கூடாது. போயா போறேன் எங்க வீட்டுக்கு. ஊருக்குள்ள வந்து இறந்தோம், எங்க போனோம்? ஓ, வேனை விட்டுக்கு இறங்கின உடனே நம்ம ஐயா அவங்கெல்லாம் இட்டு போய் நாட்டாமுக்காரங்கெல்லாம் அந்த ஸ்கூல்ல சாப்பாடு விட்டாங்க. அருமையான சாப்பாடு. இது போல சாப்பாடு எந்த கிராமத்துல சாப்பிட்டதே கிடையாது. நேற்று கூட ஒரு ஊருக்கு போறோமே, இது போல சாப்பாடு சாப்பிட்டோமா? இல்ல இல்ல, அங்க போட்டது கிடையாது. சாப்பாட்டுல குறை என்பதை சொல்லவே முடியாது. அந்த கவனிப்பு என்ன கவனிச்சாங்க தெரியும், அன்பா கவனிச்சாங்கயா. இதான் ஒரு மரியாதை கிராமத்துல. அறுசுவை உணவு. ஆமாயா. ஒரு குறைவே இல்ல. என்ன தலைவாழை எல்லாம் போட்டாங்க. ஆமாயா. அறுசுவை உணவு வச்சாங்க, அப்பளம் வச்சாங்க, அப்பளம் வச்சாங்க, கோழி கறி வச்சாங்க, கோழி முட்டை வச்சாங்க. அட போட்டா, நான் தானே முட்டை சாப்பிட போட்டா. என் இலையில இருக்கிற கோழி கறி கூட வாரி சாப்பிட்டான், அவங்க உடல் அறக்கம். நான் தானே கோழி கறி சாப்பிட்றேன். அருமையான சாப்பாடு, யார் குறையே சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு, ரசம் தான் கொஞ்சம் தண்ணியா இருந்தது. என் வீட்டுல என் மொண்டாட்டி கட்டி கட்டியா வைக்கிறாள். புளி குழம்பா? சத்தா அண்ணா அண்ணா பேசாதீங்கண்ணா, சும்மா கொஞ்ச நேரம் சும்மா இருங்கண்ணா, பேசாதமா நல்லா இருக்குண்ணா. அப்புறம் நாங்க என்ன பேசுறது, நீங்க என்ன அப்புறம் தொலைவா இருக்கிற ஜனத்துக்கு என்ன பேசணும்னு தெரியாது. சும்மா இருங்கண்ணா, தயவு செய்து கையெழுத்து கும்பிடுங்கண்ணா, அமைதியாங்கண்ணா. நீ நாடுதுறைக்கு வரமாட்டியா? இந்த நேரத்துல கை தாக்குறாங்கப்பா. யாரு வாங்க இந்த 3.25 லட்சத்தை? யார் வாங்க? கொடுத்தவன் கடங்காரன், வாங்கணும் வள்ளல். 3.25 லட்சத்தை பணம் கொடுத்தானா அவன் தான் பாட்டு போட்டு எங்க வீட்டுக்கு தெரிஞ்சுக்கணும். 3.25 லட்சத்தை எப்ப கொடுக்குற அவன் தான் பாட்டு போட்டு கம்பெனி முதலாளி முன்சாமி வந்து என்ன கேட்கணும். சத்தியமா வரமாட்டேன் போயா. யார வச்சுக்கின்னு கொடுத்த 3.25 லட்சத்தை? யார வச்சுக்கின்னு கொடுத்த? மொண்டாட்டி நீ வச்சுக்கினியா? அப்படி சொல்லவே இல்ல. உன் மனைவி சாட்சியா வச்சு எண்ணி கொடுத்தா அதை சொன்னேன். என் மொண்டாட்டி சாட்சியா வச்சு 3.25 லட்சத்தை பணத்தை எண்ணி கொடுத்தல. என் மொண்டாட்டி இட்ட அந்த அடி, எண்ணியா இடிக்கிற இடி கூடியா வெங்காய வாயா. இனிமே அடிக்க மாட்டேன். அடிக்க மாட்டேன். சரி, உன்னை நம்பி வரம்பா. நம்பு எப்ப வராது வம்பு. ஜாக்கி எடுத்துட்டு வச்சுக்கா, ஜாக்கி தூக்கிட்டு போயினே இருப்பேன். வேணா வா ஐயா, கை கூட வீரப்பா இறங்கிட்டேன். அடிப்பியா? அடிக்காது, வலிக்கும், அழித்துருவேன். என் உடம்பு என் சரி சீந்து கீழே போட்டா என் வலுவெல்லாம் போயிடும். அதனால நானே சீன நானே வாயில போட்டுக்கிறேன். உடம்பு சளி சிந்து கீழே போட்டு வலுவெல்லாம் போட நீயே சாப்பிடுற. சரி போகட்டும், இரவெல்லாம் தூக்கி சொல்றேன். அதிகாலையில செல்லுமே கொல்ல போற வரும். வேலையா தன் தோப்புள்ள போய் உட்காரணும், அது கேக்குறியா? நிஜமா ஒண்ணு கேக்குறான், சாப்பிட்டா நல்லா இருக்குமா? எப்பா எப்பா ஐயப்பா
ஐயோ அறுந்து போச்சாயா, அறுந்து போச்சு. இந்த பூரிக்கு சொத்து அறுந்து போச்சாயா. ஐயோ 108 வண்டி கூட கூப்பிட்டாங்க. வாரிசு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்க போறாங்க. 108 வண்டி வருதுப்பா. ஐயோ எங்க மாமியாருக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? எங்க பூரிக்கு சொத்து ஒரே ஒரு சொத்தாச்சே. அடுத்து வாயில போடுங்க ஐயா. இருக்கிறதெல்லாம் விட்டு அங்க அந்து போச்சுன்ற அதே நான் மாமியார் கேட்க போதா? அம்மா ஐயோ ஐயோ அப்பா ஐயோ போச்சே. நான் ஒரு அர்த்தத்தியா ஒரு 10 ரூபாய் நேற்று சாயந்தரம் ஆரணி பஸ் ஸ்டாண்ட் வாங்கி எங்க மாமியார் புதுசா கட்டிச்சப்பா. அர்த்தத்தியே மாமியாருக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? அனைவரும் மனைவிதான் பதில் சொல்லணும். நீ மட்டும் என்ன மாமியாருக்கு பதில் சொல்ற? மாமியாருக்கு பதில் சொல்லிட்டான். கடைசியில மாமியார்கிட்ட வாங்கி கொடுத்த பையன் அந்த சேனிக்கு வந்து பொட்நாய் மாதிரி கட்டிங்கிறான். நீ என்ன கடை மாதிரி கிட்டு போற? ஐயா போன பேக் எடுத்துட்டு போக வேண்டியதானே? கண்ணு இல்ல உனக்கு? ஐயோ